யார் வீட்டுக்கு வந்திருக்கான்னு இவன் இப்ப வர சொன்னான்னு தெரியல. வேலையை விட்டுட்டு வந்திருக்கு, போய் பாப்போம். இவில இன்னைக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குவே. லைசென்ஸ் ஆர்சி புக் எடுத்து இறங்கி வந்து காணி. ஐயோ செத்தம் சார், எங்க கண்டுபிடிக்கலாம்? எங்க எல்லாமே இருக்கு சார். எல்லாமே இருக்குனா எங்க வந்து காணிக்க சொல்லுமா? சின்ன போ, எங்க காணி எல்லாத்தையும். ராணிக்கா காணிக்க போட்டு பேப்பர் கூட இல்லங்க. இன்னைக்கு நாங்க காலையில உள்ள அவ்வளவு பேப்பர் எடுத்து அவ்வளவு மாதிரி வெளிய போட்டேன். என்ன இந்த மட்டும் தெரியாது. ஆர்சி புக் வீட்ல தான் இருக்குது. ஆனா உன்னை நம்பியும் பைக்ல யாரே வர இதுக்கு நான் ஃப்ரீயா அழகா வந்து பஸ்ல இப்படி என்ன மாட்டி விட்டுடி. என்ன மாக்கு சுசு பேசிட்டு இருக்கீங்க? இப்ப இறங்கதே இல்ல வண்டியை ஸ்டேஷன் போடா. ஸ்டேஷனுக்கா? அம்மா, நீ வேண்டாம் சார், வேண்டாம். இவள்ட்ட ஒண்ணுமே இல்ல. இல்ல சின்ன. என்ன மன்னிச்சு சின்ன பொண்ணு. நான் இப்படி வளரிட்டே சின்ன பொண்ணு. ஏக்க சிரிச்சு முஞ்சோட எங்க ஒண்ணு காஞ்சி போடுங்க. பாத்து. இந்த பொம்பளைக்கு ஆமா திடீர்னு இருந்தாலும் ஆளு வாய் பழக்குது. மாதிரி அப்படியே பல்லையும் காணிச்சு திடீர்னு. ஏன் அந்த பொம்பளைக்கு என்னாச்சு? அதான் சொன்னோம்ல சார், ஒரு பெரிய நோய் இருக்கு சார் உங்களுக்கு. அவையில கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இப்படி வழியில தடுத்துட்டீங்க நீங்க. இது என்ன வீடு உடனே தண்ணி வருது. சின்ன எனக்கு என்ன வாங்கி இருக்குது? பாத்தியல சார், இவ்வளவு நேரம் இப்படி ஒரு மாதிரியா சிரிச்சிச்சு. இப்ப வந்து கோவப்படுது. இப்படிதான் திடீர்னு அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது சார். ஐயோ பாவம்ல. உங்களுக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படி காலாம இருக்க முடியும்? அழுமையா இருக்கு. எடி படம் காணிக்காத அடிச்சு போடுறதுக்கு எந்திரிச்சு போயிட்டே போய் கொஞ்ச நேரம் பொறுத்துடுங்க, அப்படியே போட்டுருவாரு சார். நாங்க போலாமா சார்? சரி இம்மா, நீ லைசென்ஸ் ஆர்சி புக் ஒண்ணுமே காணிக்கண்டாம். நீங்க 3 பேர் வண்டியில வந்திருக்கீங்க, அதுக்கு 100 ரூபாய் ஃபைன் கொடுத்துட்டு போ. 100 ரூபாயா? ஏமா நான் எங்க போவேன் 100 ரூபாய்க்கு? எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதே. இவன் 100 ரூபாய் ஃபைன் தரமா கேட்டேன், அதுக்குள்ள நெஞ்சு வலியில வந்துட்டா. இவனுக்கு ஒண்ணுமே தரண்டாம். நீ இவ்வளவு பெரிய பை வச்சிருக்கா, 100 ரூபாய் கூட இல்லாம வந்தா? சார் அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல சார், சும்மா இத மட்டும் தூக்கிட்டு வந்தேன் சார். இவன நம்பணுமா வேண்டாமா? சார் ரொம்ப முடியாம இருக்காம சார், முன்னாடி கூட்டிட்டு போன சார், கொஞ்சம் தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் எங்க நின்னவன நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும், விட்டுருவோம். சரிமா போங்க போங்க. தேங்க்யூ சார். எதுக்கு சின்ன பண்ணி எந்திரிச்சியா? போங்கக்கா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்க. என்ன நடக்குது? வாய் பிளந்து நிக்கா 3 பேரா? ஏமா நீ தானே காலையில என் டைபிளுக்குலாம் உடம்பு சரியில்லை, இது ஆஸ்பத்திரிக்கு போறான் அப்படி இப்படின்னு அழுதுது. ஆமா சார், நான் தான் அழுதேன். என்ன உடனே கண்ணீர்லாம் வந்துட்டு? ஏடி என்னடி நடக்குது சொல்லிட்டாளு. பேசாம இருந்துடுங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போஜி எல்லாம் போஜி. உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி போலீஸ்ல மாட்டி கொடுத்துட்டியாடி. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வர முத பக்கத்துல ரூபா கட்டாமல் தப்பித்த 3 பேரை போலீஸ் பிடித்து கைது பண்ணினர். ஏமா இவ்வியா அதுக்கு மேல எக்க வாய் மூடிக்கிட்டு நின்னுக்கிடுங்க, நான் பாத்துக்கிட்டே. என்னம்மா பதிலே பேசாம நிக்கா? சொல்லு, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். இந்த ராணி அக்கா எங்க போனவ? அங்க போய் நிக்கத பாரு, இவ்வளவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு. ஏ ராணி அக்கா, என்ன சின்ன பொண்ணு, இதனால நீயே பேசிக்க என்ன இழுத்து விடாத. எல்லாரும் இப்படி விளவிட்டே இல்ல, பாத்துக்கிட்டே. ஏமா சொல்லு, ஆஸ்பத்திரிக்கு போனியா இல்லையா? இங்கே ஆஸ்பத்திரி வச்சிருக்குது, இங்க எதுக்கு வந்தா? சார் ஆஸ்பத்திரிக்கு போனோம் சார். பார்த்தம்மா இவளுக்கு இந்த நோய் குணமே ஆவாதா. இங்க பாருங்க, போலீஸ பார்த்தாலே இப்படி வாய பிளந்துருவ. திடீர்னு மூச்சு போனாலும் பேரு சார். என்ன பண்ணியது? ஏடி இப்ப முடக்கு நான் தான் கடச்சனா, வேற யாராவது வச்சு ஏதாவது சொல்லலாம். எப்ப மத்தால என்னைய பொட்டி இழுத்துக்கிட்டே. போலீஸ பார்த்தா இவளுக்கு சரியாவது மூச்சு பேருமா? சரி, இன்னும் ஒருத்தவி நிக்காவல 100 ரூபாய் கேட்டதுக்கு நெஞ்சு வலி வந்தவிய, அவளுக்கு என்னாச்சு? ஐயோ மாட்டிக்கிட்டோமே. சார் அதுக்கு பிறகு பைக்ல போயிட்டே இருந்தோம்ல, கொஞ்சம் அப்படியே சரியாயிட்டு பத்துடுங்க வலியெல்லாம். அப்படியா? சரியாயிட்டு. அப்ப அந்த 100 ரூபாய் எடுங்க. ஒன்னும் கிடையாது, ஆர்சி புக் இல்ல, லைசென்ஸ் இல்ல, சும்மா வண்டியை ஓட்டிட்டு அலையுது. சார் 200 ரூபாய் இருந்தது, இப்பதான் சார் சாப்பிட்டுட்டு வந்தோம், வேற ரூபாயே இல்ல. சார் உங்களுக்கு ரூபா தானே வேணும், அதை நாங்க தாரோம் சார் ஃபைனு. அப்ப தர முடியாதுன்னு நாடகம் நடத்துனீங்க, இப்ப தாரோங்கிறியா? எங்க இருந்து வந்து? எங்களுக்காண்டி எங்க வசந்தி அக்கா இருக்காவ, அவிய ரூபா எங்களுக்காண்டி தருவாவ சார். என்னைய மாட்டி விடியா? நீ சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுல பிறகு பாத்துக்கிடலாம், பேசாம ரூபாயை கையில எடுத்து கொடுத்துருங்கம்மா. அப்படியா? அப்ப மிந்தி 100 ரூபாய் ஃபைனு, இவ்வளவு தூரம் என்ன அலைய வச்சதுக்கு 500 ரூபாய் ஃபைன். 500 ரூபா தானா சார்? 1000 ரூபா கூட கேளுங்க, எங்க வசந்தி அக்கா எங்களுக்காண்டி தருவாவ. இருக்குன்னு தெரியும், வாயை முடிக்கிட்டு 500 ரூபா எடுத்து கொடுத்துருங்க. இவ பண்ணி வேலைக்கு அங்கனா வயிறார சாட்டறக்கேது செய்வே. எங்க நம்ம கூட கொஞ்சம் தின்னுட்டா ரூபா கேட்றோவளோ, நானே பயந்து செத்தோல தின்னுட்டு வந்திருக்கேன். நீங்க தின்னுங்க, இல்லனா தின்னாம போங்க. இப்ப 500 ரூபாய் எடுத்து கையில குடுங்கக்க, அப்பதான் விடுவாரு. இல்ல நாங்க பாருங்க ஒரு பெரிய விலங்கு வச்சிருக்காரு, எல்லாரையும் புட்டி கொண்டு போயிருவாரு. நாங்க 3 பேர் மட்டும் போவோம்னு நினைச்சீல, உங்களையும் இழுத்துட்டு போயிருவேன். உன் கூட வந்தே மத்தியா, எனக்கு இது தேவை இந்த தேவைதான்டி. எங்க மாமியாருக்கு பேசாம பிரியாணியை கொடுத்தனா வீட்டுக்கு போனன இல்லாம வந்தோம்ல. இங்க என்ன ஒருத்தி மாட்டி விட்டுட்டு இருக்கா, என் கூட வந்தா அவ பாட்டுக்கு இருக்கா. அம்மா இவிய 3 பேர் காண்டி நீங்க அம்மா கால்ல விழுதியே, நீங்க என்னீங்க? நம்ம எங்க கால்ல விழுந்தோம். சரி இப்படியே தொடர்ந்துருவோம். சார் விட்டுருங்க சார், தயவு செஞ்சு விட்டுருங்க. உமாலோ எங்களுக்காண்டி நீ கூட காலெல்லாம் முடியா, உங்க ஒண்ணு இருக்கோ பேரு ஒரு 500 ரூபாய் எடுக்க மாட்டேக்கு. கிட்டி அவள சவுட்டி தள்ளி என்னது நான் தாம்டி, அதெல்லாம் அங்க விழுந்து கிடக்க, அவளா கால்ல விழுவா. போய் புழுவாதுங்க, அந்த பிள்ளைக்கு இருக்க இது உங்களுக்கு இல்லையே. சே, நீங்க இப்படி இருப்பீன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப 500 ரூபாய் தர முடியுமா முடியாதா? ஏமா தாரம்மா, தரலனா விட்டுறே
ஏமா எந்திங்க. சார் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சார், அப்பந்தான் எந்திப்பேன். இவளு என்ன நடி நடிக்கா? சவுட்டு விட்டியது நம்ம கடைசியில இது அவ கால்ல விழுந்த மாதிரிலாம் காமிச்சிட்டா. சரி சரி எந்திங்க எந்திங்க. சவுட்டியா உடியா பார், வெளியே வா, அதுக்கப்புறம்லாம் இருக்குது. சின்ன பண்ணே மணி 5 ஆகுது, நான் வீட்டுக்கு போறேன். பால் கறந்து எல்லாரும் ஊத்தணும், எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க. ஏக்கா 5 நிமிஷம் போறங்க, 10 நிமிஷத்துல நான் வீட்டுல கொண்டு முடியும். இப்ப போனீங்கன்னா மாதிரி பசி ஏறி 1/2 மணி நேரத்துல போய் தான் சேருவிய. நானாவது 5 நிமிஷத்துல சேர்த்துரும்லாக்க. பொறுங்க, அந்த பிள்ளைக்கு அப்பா வரட்டு பேசிட்டு போயிருவான். ஏடி அப்பா வரட்டு நம்ம இருந்தோம்னு வையே, இவர் நம்மள பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு போட்டுருவாரு. ரூபா தரலன்னு அதான் இப்ப வசந்தி அக்கா நம்மளுக்காண்டி கொடுக்க போறவல்ல, மாரியம் கவலைப்படுத்திய. அவன் நல்லா கொடுப்பா, வாய் பழந்து பாத்துக்கிட்டே இரு. எப்ப என்ன மக்களே, இவையெல்லாம் யாரு? எப்ப இவையெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா பெரிய ஆள்வலா இருக்கவ ஓ ஃப்ரெண்ட்ஸுங்க? என்ன நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆனவ? எப்ப அது துணி கடையில ஒரு வாரத்துக்கு போனோம்லப்ப அந்த நேரம் பாத்துருக்காவ, அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது. ஆமா, நீங்களாம் யாருக்கு இப்படி வாய் வளர்ந்துட்டு இருக்கீங்க? இப்படி ஆச்சரியமா பாக்குறிய? ஆச்சரியமாயா பாக்கும், பயந்துகிட்டுல பாக்கும். நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், வாயை மூடுங்க. ஏன்பா வந்த உடனே எதுவும் சொல்லிட்டீல? நான் என்ன சொல்ல போறேன்? அவியலே காலையில என்கிட்ட வந்து மாட்டினா ஒப்பத்துக்க. இப்போ அங்க டிராபிக் போலீஸ்ல இதுல நின்னம்லாம் டியூட்டில, அப்ப இவ ஸ்கூட்டில வந்தாவ, அப்போ பிடிப்பட்டாவ. நான் நடி நடிச்சாவ, கடைசியில யார் முன்னாடியே வந்து நிக்காவ. இதான் கதை. அப்படியாப்ப? ஐயே பாவம், பயந்துருப்பாவ. ஆமாம்மா, கொஞ்ச நெஞ்ச பயமா? என்ன பயம் பயந்துருமா? ஆனா அந்த வளர்த்தியா இருக்காவல, என்ன நடி நடிக்காவமா, திடீர்னு அழுதுறியாவ, திடீர்னு சோகமாயிரியாவ. எம்மா அப்படி எல்லாம் வித்த தெரிஞ்சு வச்சிருந்தா தானே இப்படி எல்லாம் தப்பிக்க முடியும்? என்ன திடீர்னு அண்ணேன்னு வந்துட்டு வாயில? ஐயே சாரி சார். ஒண்ணு இல்ல, அண்ணேனே கூப்பிடுங்க. சின்ன பொண்ணு ரொம்ப நல்லவரா இருக்காரு பத்தியா? ஆமாக்க. சரி, எல்லாரும் டீ குடிச்சீங்களா? ஆமாண்ணே, வந்த உடனே குடிச்சிட்டோம். சரி இருங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிண்ணே. ஏக்க சாரி, எல்லாரும் பயந்துட்டீங்களோ? சாரி எல்லாம் என்னத்துக்குமா? நாங்க தான் இப்படி தப்பு பண்ணிட்டோம், மாட்டினோமா. எங்க கையில ஒண்ணுமே இல்ல பத்துக்க, தெரியாம இவளுக்கு ஸ்கூட்டில ஏறி வந்துட்டான். கடைசியில உங்க அப்பாவே வீட்டுல வந்து நிக்காரு. நாங்களும் எங்களை பிடிக்கதான் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டாவ போல நினைச்சுக்கிட்டு உங்க அப்பா வேற இது வேற நினைச்சிட்டான். கடைசியில பார்த்தா உங்க அப்பா தான் அதுவா இருந்திருக்கு. ஏமா போலீஸ்காரன் அவன் கரெக்டா சொல்லாண்டாமாமா, டிராபிக் போலீஸ்காரன்னு. அப்படி சொல்லியிருந்தையாவது நாங்க ஒருவேளை அவரா இருக்குமோன்னு யோசிச்சிருப்போம். நீங்க கேட்க இல்ல, கேட்காம என்னன்னு சொல்லியது? அதுவும் சரிதான். ஏக்க அத்தை, எல்லாரும் வாரியலா? எங்க வீட்டை சுத்தி கேட்டா எவ்வளவு நேரம் இதுலயே இருப்பிய? அதானே, எவ்வளவு நேரம் இதுலயே இருக்குது? என்ன கூட்டிட்டு போமா, நான் வரேன். வசந்திக்கு பேசாம இருந்துக்கிடுங்க. ஐயா ஒண்ணு வேண்டாமா, நாங்க இங்கே இருந்துக்கிடியா. ஏக்க வளர்த்தியா இருக்கீல்ல, உங்க பேர் என்னது? என் பேரு சின்ன பொண்ணுமா. சின்ன பொண்ணா? இவ்வளவு வளர்த்தியா இருக்குதியா, பெரிய பொண்ணு எல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கணும். அது சின்ன பிள்ளையில தானே பேர் வைப்பாவ. அப்ப சின்னதா இருந்தேன், உடனே சின்ன பொண்ணுன்னு எங்க அம்மா வச்சுட்டாவ. பேர் அப்ப மாத்திரும், இப்ப பெரிய பொண்ணாயிட்டியல்ல, பெரிய பொண்ணு நேமா. நல்ல காமெடி பண்ணிட்டியடே. எனக்கு இப்படி ஜாலியா பேசியதுக்கெல்லாம் நல்லா பிடிக்குங்க. அதுக்காண்டி தான் அந்த கடைக்கே போனேன் தெரியுமா. என் ஃப்ரெண்டு அவ ரொம்ப பாவமா, அவ வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா. என்னையும் கூப்பிட்டா, துணைக்கு ஆள் இல்லாட்டி வாட்டின்னு. எங்க வீட்டுல உடையே மாட்டேன்னு ஒரே பிரச்சனை. எதுக்கு அங்கெல்லாம் போனோம், நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அது என்ன, இது என்ன. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே செய்யாதுக்க. கொஞ்ச நாள் வீட்லயே இருந்தேனா ரொம்ப போர் அடிச்சிட்டு, அந்த தான் சரி சும்மா போவோமேன்னு. ஓ அப்படியா விஷயம்? நானும் என்னமோ ஏதோ இவ்வளவு பெரிய வீடு இருக்குவே மாதிரி என்னத்துக்கு போறாவ, துணி கிடைக்கலான்னு யோசிச்சேன். இதுதான் விஷயமா? சரி இப்பவும் போயிட்டு தான் இருக்கியோ? முந்தி ஒரு வாரம் போனேன், மாறி நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வாரமா போயிட்டு இருக்கேன் மத்திடுங்க. இனி ஒரு 4 நாள் போவேன்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு யூனிவர்சிட்டியில காலேஜுக்கு சீட்டு கிடைச்சிட்டு இனி படிக்க போயிருவேன். என்னமா சொல்லியா? படிக்க போறியா? இனி படிச்சு முடிக்கலையா நீ? அப்பா இல்லாண்டி பிஇ முடிச்சிருக்கேன், இனி எம்இ படிக்கணும்ல அதுக்கு. ஓ அப்படியா? அதுவும் படிச்சாதான் வேலை கிடைக்குமா? அப்படிலாம் இல்ல, இதுக்கும் கிடைக்கும். இதை விட நிறைய படிச்சா நல்லதுன்னு, அதனால நான் படிக்கேன். அப்படியா? சரிம்மா, படி. சின்ன பொண்ணாக்கா, நீங்களாவது என் கூட வாங்க, நான் சும்மா ஏதாவது வீட்டை காணிக்கேன். ரனேக்க வாரியலா? நான் வாரேன் சின்ன பொண்ணு. நான் வரல சின்ன பொண்ணு, நீ போயிட்டு வா. சின்ன பொண்ணு நானும் வாரேன். வரவி எல்லாரும் வாங்கம்மா. எல்லாரும் வாங்க. ரனேக்க சொல்லு லட்சுமி. ஏக்க இது வேற ஒத்துக்கிடுவாங்களான்னு தெரியலையே. அந்த பிள்ளை வேற எங்கேயும் இடம் கிடைச்சிட்டு படிக்க போறேன்லாம் சொல்லுது. மாறி என்ன நிக்க கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்கிடுவாவ? இது சரிப்பட்டு வராதுன்னு நான் நினைக்கேன். நீங்க என்ன சொல்லுதிய? தெரியலையே. ஆனா அது அம்மா கொஞ்சம் சிரிச்சாவ பத்தியா. சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு அம்மா அவையில கொஞ்சம் விருப்பம் இருக்கும் தான் செய்யும் நினைக்கேன். பாப்போம், ஒருவேளை பையனை பிடிச்சிருந்தா ஒருவேளை கெட்டி வச்சுட்டு மாறி கூட படிக்க அனுப்பலாம்ல. இப்போ அப்படியெல்லாம் நடக்குதுன்னு செய்யுது. எக்க அதுக்கு சின்ன பொண்ணுக்கு வீட்டில் விடணும்லாக்க. அங்கே விடுவாங்களான்னு கேட்டுக்கிடணும் ஒரு வார்த்தை. மாறி பிள்ளைகிட்ட ஆசை காமிச்சு விட்டுட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் விட முடியாது அது இதுன்னு சொல்லிட்டு மாதிரி பிள்ளைக்கு மனசு கஷ்டப்படுறான். அது கேட்டுக்கிடலாம் லட்சுமி. சரிக்கா, அப்பனா பார்ப்போம்.